இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. இட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. இட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:35 நான் வாசிக்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நமக்கு ஆண்டவர் மிகுந்த பலனை, மிகுந்த நன்மைகளை முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அநேக பாடுகள், உபத்திரவங்கள் அதன் வழியாகத்தான் பிரவேசிக்க வேண்டியதிருக்கிறது. மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலிருந்து வருகிற பொக்கிஷங்கள் எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அது தேவையில் எடுத்துக்கிவிட்டு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தனைகள் எல்லாவற்றையும் பாக்கியம் என்று சொல்லி கருதி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. பாடுகள், வேதனையில் நிறைந்த நாட்கள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் தைரியத்தை விட்டுவிடக் கூடாதாம். அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறோம், பதறுகிறோம். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மேல் விசுவாசித்திருக்கிறவர்கள் பதற மாட்டார்கள், விசுவாசிக்கிறான் பதறான் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்கள் பதற்றம் அடைகிறீர்களா? சின்ன சின்ன காரியங்களுக்கு பயப்படுகிறீங்களா? நீங்கள் அந்த உங்க மிகுந்த தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அதற்கான பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதற்கான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு காரியத்திலே உறுதியாய் நின்று ஜெபத்திலே தரித்திருந்து அதனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதனை செய்யும்படியாய் கர்த்தர் நடத்தும்படியாக நம்ம விட்டுக் கொடுத்து அவருடைய பாதத்திலே காத்திருப்பது இந்த நாட்களில் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம். இந்த தைரியம் தான் மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. அந்த தைரியம் தான் இன்னும் ஆண்டவருக்காக ஓட வைக்கிறது, நிற்க வைக்கிறது, சாதிக்க வைக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து நடத்த வைக்கிறது. இந்த நாட்களிலே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் சோர்ந்து போய்விடாதீர்கள், தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து ஆண்டவரிலே நிலைத்திருங்கள். நாங்கள் உண்மைதான் சார்ந்திருக்கிறோம் அப்பா, உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு என்று சொல்லி உங்கள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை சார்ந்து நடக்கக்கூடியதா இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. என் தேவன் நிச்சயமாகவே பலன் கொடுப்பார். ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்திலே கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த நாட்களில் எங்கும் மழை இல்லை, வறட்சி. எல்லா ஜனங்களும் பல விதத்தில் முயற்சி எடுத்து தோற்று போன நாட்கள். தொடர்ந்து தோண்டிக் கொண்டே இருக்கிறான், தண்ணீர் வரவே இல்லை. ஜெபிக்கிறான், திருப்பி தோண்டுகிறான். ஊர் ஜனங்கள் எல்லாம், அப்பா நாங்களெல்லாம் முயற்சி எடுத்து பார்த்து விட்டோம், போர் போட்டு விட்டோம், எல்லாம் பண்ணிவிட்டோம், எவ்வளவோ ஆழமாய் போட்டுமே ஒன்றுமில்லை, ஏன் உன்னுடைய பலனை எல்லாம் வீணாக்குகிறாய், உன்னுடைய பிரயாசத்தை எல்லாம் வீணாக்குறாய் என்று சொல்லி பார்த்தார்கள். இவன் ஜெபித்து விட்டு தொடர்ந்து நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தான். அநேகர் பரிகாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அநேகர் சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை சொன்னாலும் கூட இவன் சோர்ந்து போகவில்லை, தைரியத்தை விட்டு விடவில்லை. ஒரு நம்பிக்கையோடு கூட நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறதுக்கு பிரதிபலன் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி செய்ய ஆரம்பித்தானாம். திரும்ப போகும்போது அடுத்து ஒரு பாறை வந்து விட்டது. யோசித்து பாருங்கள், இன்னுமாய் அதிகமாய் அதற்கான பிரயாசங்கள் தேவைப்படுகிறது, அதற்கான எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன செய்வது? ஆனாலும் ஜெபித்து விட்டு அந்த பாறையை உடைக்கிற காரியங்களில் ஈடுபட்டு தொடர்ந்து தோண்டினானாம். தைரியத்தை விட்டுவிடவில்லை, முயற்சியை விட்டுவிடவில்லை, ஜெபிப்பதை நிறுத்திவிடவில்லை. அந்த விவசாயி அதை செய்து கொண்டு நடந்ததுன்னா பாறை எல்லாம் உடைத்து அடுத்து கொஞ்சம் ஆழம் போகும் பொழுது தண்ணீர் பீரிட்டு வரக்கூடிய அளவுக்கு நீரூற்றுகள் புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீர் நீரூற்றோடு மட்டுமல்ல, அந்த பகுதியிலே அவ்வளவு சுவையான தண்ணீராக இருந்ததாம். யோசித்து பாருங்கள், இதுதான் காட்ஸ் டூயிங். என் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் இப்படிதான் இருக்கும். நீங்கள் ஒரு போல உபத்திரத்தை பார்த்து எடுக்கிற பிரயாசங்களை, ஜெபிக்கிற ஜெபங்களை நிறுத்தி விடுவீர்கள் என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நெருக்கங்கள் அதிகமாக ஆசீர்வாதத்தின் அருகில் நாம் வந்துவிட்டோம் என்று சொல்லிதான் அர்த்தம். அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்து பின்னோக்கி நடக்கிற ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாறிவிடும். அப்படி அல்ல.
தைரியத்தை விட்டு விடாமல் மிகுந்த பலனுக்கு ஏதுவான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நடத்தி நம்முடைய பிரயாசங்களுக்கு, நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுத்து உயர்த்துவார், கனப்படுத்துவார், நிந்தனைகளை மாறும்படியா செய்வார். எந்த இடத்தில் ஜனங்கள் நம்மை அற்பமா எண்ணினார்களோ, பார்த்தார்களோ, அதே இடத்திலே நிமிர்ந்து நிற்க கர்த்தர் பண்ணுவார். அதோடு மட்டுமல்ல, நம் மூலமா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை, புதிய நாளை கொடுத்திருக்கிறீரப்பா. அநேக இடங்களில் பிரயாசப்பட்டு பிரதிபலன் இல்லையே. அநேக இடத்துல பயத்தோடு வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் வேலை என்றால் பயம், வெளியே பிரயாணம் என்றால் பயம், குடும்பம் என்றால் பயம், எதிர்காலம் என்றால் பயம், சரீரத்தில் பலவீனம் என்றால் பயம் என்று சொல்லி தைரியத்தை இழந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ்கிற கூட்டங்கள் பெருகியிருக்கிற இந்த நாட்களிலே என் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரப்பா. மிகுந்த தைரியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிற பலம் கொண்டு திடமானதா இரண்டு சொல்வது போல இந்த நாளிலும் தைரியத்தோடு தொடர்ந்து போராடத்தக்கதாய், தைரியத்தோடு தொடர்ந்து முன்னேறத்தக்கதாய், தைரியத்தோடு பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்கதா மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடி நீர் அந்த தைரியத்தினால், பலத்தினால், சத்துவத்தினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுங்க. மருத்துவமனையிலே வியாதியோடு அல்லது மரணத்தோடு போராடி இருக்க பிள்ளைகளும் கரம் தொடுவதாக ஒரு தொடுதல் போதுமப்பா. சுயநினைவு இழந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் போல சுயநினைவு திரும்பும்படியாய் ஒரு தொடுதலை கொடுங்கப்பா. ஒரே ஒரு தொடுதல் போதும். ஐயோ பயந்து போய் என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பயத்தை எடுத்து போட்டு கர்த்தர் சூழலை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையை ஆழமாய் நீர் இருதயத்துக்குள் அனுப்புவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் பிரசன்னம் நிறைந்திருக்க நீர் வழி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நமக்கு தேவன் கொடுத்த அந்த தைரியத்தை இழந்து விடாதபடி மிகுந்த பலனுக்கான அந்த தைரியத்திற்காக தொடர்ந்து நாம் அதை விட்டு விடாமல் அதில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே. அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே, அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே. இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, நான் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே. எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே.